கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அதாவது அடிக்கடி நம்ம உலக அறிவாளிகளுடைய பேச்சை கேட்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இந்த புண்ணியவானை பற்றி உங்களுக்கு அறிமுகம்லாம் தேவையில்லை, அடிச்சு விடுவாப்புல பச்சை பொய்யா. ஆனால் இவர் விசேஷமாக புண்ணிய மதத்தினுடைய புதுமைகளை சொல்கிறதுல இவர் கை தேர்ந்தவர். இவர் சொல்லுகிற எல்லாமே விசேஷமாக இந்த மனித உணர்ச்சிகளுக்கும் கற்பனைகளுக்கும் சிந்தனைகளுக்கும் அப்பாற்பட்டதாகவே இருக்கும். நம்ம வீடியோக்களில் கூட நிறைய புண்ணியவான்கள் கேள்வி கேட்பாங்க. நம்ம ஒரு வீடியோ போட்டோம்னா இவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க. நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா இவங்க ஒரு வித்தியாசமான ஒரு பதிலை சொல்லுவாங்க. அது நமக்கு இங்கே புரியாது, சுவனபதிக்கு போனால் தான் புரியும். அந்த அளவுக்கு இந்த புண்ணியவான்கள் அதில் இவரெல்லாம் உலக அறிவாளி. அதனால் இந்த புண்ணியவானிகிட்ட யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காப்புல. அப்படி என்ன கேட்டிருக்காப்புல, அதுக்கு என்ன பதில் சொல்கிறாப்புல அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி ஐயா, அடிச்சு விடுங்க ஐயா, நாங்கள் கேட்குறோம். For the last more than 1.5 years, when I handled the question answer session, they told me, Brother Zakir, Allah subhanahu wa ta'ala is all powerful. I say, yes, he's all powerful. Then why can't Allah subhanahu wa ta'ala make the Palestinians win? அதான் விஷயம். அருமையான கேள்வி கேட்டிருக்காப்புல. அப்போ யாரோ ஒரு புண்ணியான்னு கேட்டிருக்காப்புல, ஐயா அல்லாஹ் சர்வ சக்திமானாச்சே, அப்படி இருக்கும் பொழுது இந்த பாலஸ்தீனியர்கள் யுத்தத்தை ஆரம்பித்து 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சே, பாலஸ்தீனியர்களுக்கு ஏன் வெற்றி கொடுக்கல? அப்போ அல்லாஹ் பாலஸ்தீனியர்களுக்கு வெற்றி கொடுக்கணும். எப்படி வெற்றி கொடுக்கணும்? யூதர்கள் எல்லாம் அழிஞ்சு போகணும். அப்போ யாருக்கு பிரச்சனை, யாருக்கு இங்கே யுத்தம், யாருக்கு? யூதர்களுக்கும் பாலஸ்தீனியர்களுக்கும். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் கிடையாது, ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் கிடையாது, ஹூதி ஹெசபுல்லா இவங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் கிடையாது. யுத்தம் யாருக்கு இடையிலனா இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனியர்களுக்கும். அதனால தான் தெளிவாக கேட்குறாப்புல, பாலஸ்தீனியர்களுக்கு ஏன் வெற்றி கொடுக்கல? அப்போ பாலஸ்தீனியர்களுக்கு ஏன் வெற்றி கொடுக்கல அப்படின்னா, அப்போ யுத்தம் அவர்களுக்கு இஸ்ரேலுக்கு தான். அல்லாஹ் ஆரம்பத்தில் 3 நாள் வெற்றி கொடுத்தான். எங்கே அக்டோபர் 7, 7, 8, 9 இந்த 3 நாள் வெற்றி. காசா முழுசும் எங்கே பார்த்தாலும் திருவிழா, வெடி வெடித்து அந்த கடத்திட்டு போன யூதர்களை, பெண்களை, குழந்தைகளை எல்லாத்தையும் நிர்வாணமாக்கி தெரு தெருவாக இழுத்துட்டு போய் கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி அந்த 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 பெண்கள்லாம், அந்த பாலஸ்தீன பெண்கள்லாம் இந்த ஹமாஸுடைய துப்பாக்கியை வாங்கி வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஏ அல்லாஹ் உனக்கு அக்பர் அல்லாஹ் அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. எங்கே பார்த்தாலும் ஸ்வீட்டு, கிஃப்ட்டு. ஏன்னு கேட்டால் அல்லாஹ் இந்த இஸ்ரேலை நம்ம கையில் கொடுத்துட்டான். அந்த பாருங்கள், யூதர்கள் நிர்வாணமாக தெருவில். அதே நேரத்தில் யூதர்களை கொண்டு போன யூதர்களை வண்டியில் நிர்வாணமாக கொண்டு போகும்பொழுது இந்த பாலஸ்தீனர்கள்லாம் விரட்டி போய் பின்னாடி செத்து போயிட்டாங்க, கொண்டுட்டாங்க. அவங்க சுட்டு கொண்டுட்டாங்க, கற்பழித்து கொண்டுட்டாங்க. ஆனால் எப்படியாவது குச்சி கொண்டு கையை கொண்டு அடித்து காரி துப்பி தங்களுடைய வெறுப்பை அவங்க காமிச்சாங்க. அதெல்லாம் யூடியூப்பில் வீடியோ பார்த்தாலே நமக்கு இவங்க மேலே அந்தளவுக்கு வெறுப்பு வரும். மனசாட்சி இல்லாமல் செத்த பணத்தை கூட காரி துப்புனாங்க, அடித்தாங்க. அந்தளவுக்கு வெறுப்பு உள்ளவங்க தான் இந்த பாலஸ்தீனியர்கள். 3 நாள் திருவிழா கொண்டாடினாங்க. ஆனால் அதுக்கடுத்து யூதன் திருப்பி அடிக்க ஆரம்பித்தான். அதுக்கடுத்து டேப்பு மாறிச்சு. என்ன அப்படின்னா, பாலஸ்தீனியர்கள் எல்லாம் அப்பாவிகள். அதே நேரத்தில் யூதனும் அப்படி தான் சொன்னான், பாலஸ்தீனியர்கள் நீங்கள்லாம் இந்த ஹமாஸை விட்டு வெளியில் போயிருங்க, நாங்கள் அவனை துவம்சம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதில் பாதி பேர் போயிட்டாங்க, பாதி பேர் இருந்துக்கிட்டாங்க. ஏன்னு கேட்டால் இங்கே இது தமிழ்நாட்டில் இருந்தெல்லாம் துவா போச்சு, இறுதியில் பாலஸ்தீனம் ஜெயிக்கும், அதனால் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி தருவான் அப்படின்னு சொல்லி 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 சொல்லியே ஒரு வழி ஆக்கிட்டாங்க பாலஸ்தீனியர்களை. அதான் இருந்தாலும் கேள்வி கேட்டிருக்காப்புல, என்ன அப்படின்னா, பாலஸ்தீனம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டதே 1.5 வருஷமாச்சே, இன்னும் ஏன் பாலஸ்தீனத்துக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுக்கல அப்படின்னு கேட்டிருக்காப்புல. அதுக்கு என்ன அருமையான பதில் சொல்ல போறாப்புல, சொல்லுங்கய்யா. If Allah is all powerful and if the Palestinians is on truth, அவர்கள்லாம் ட்ரூத்தில் இருக்கிறாங்க. more than 1 year has passed. Now 1 year, 9 months and 2 weeks will be completed in few days, in few hours, sorry. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் கரெக்டாக தான் சொல்லுவாப்புல. 2 டேஸ்லாம் கிடையாது, 2 hours. அதெல்லாம் மன்னிப்பு கேட்டு கரெக்டாக சொல்லிட்டாப்புல. சொல்லுங்கய்யா. So if Allah is all powerful, why isn't he making the Palestinian wins? அதான் இவரும் கரெக்டாக தான் சொல்லுவாப்புல. இவரும் அதே அந்த கேள்வி கேட்டவர் எப்படியோ அதே சிந்தனையில் தான் இவர் இருக்கார். நம்ம தான் பாலஸ்தீனியர்களை அப்பாவிகள் அப்பாவிகள் அப்பாவிகள்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதான் இவர் கேட்குறாப்புல, அருமையான கேள்வி. பாலஸ்தீனியர்களை ஏன், பாலஸ்தீனியர்களுக்கு இப்போவும் பாலஸ்தீனியர்கள் அணியாமல் செத்துக்கிட்டு இருக்காங்க, ஏன் தோற்று போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு அருமையான பதிலை சொல்ல போகிறாப்புல. ஆனால் சித்தாந்தம்லாம் ஒன்று தான், ஒரே சிந்தனைகள் தான் எல்லாருக்கும், அவங்களுக்கும். ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு நல்லா தெரியும் இது பாலஸ்தீனியர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற யுத்தம். ஆனால் வெளியில் சொல்லப்படுகிறது என்ன, ஹமாஸ் அப்படிங்கிற பயங்கரவாதிகள் கிடையாது, அவங்க போராளிகள், அவங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் தான் நடக்குது யுத்தம். இந்த பாலஸ்தீனியர்கள் பாவம் அப்பாவிகள்,
திருவிழா கொண்டாடின பிறகு இவங்க அப்பாவிகளாக மாறிட்டாங்க. அதுதான் விஷயம். யூதை திருப்பி அடிக்க ஆரம்பித்த உடனே அந்த பாலஸ்தீனியர்கள்லாம் உள்ளே வந்து கடத்திட்டு போனாங்கல்ல, பெண்களை குழந்தைகளையும் கடத்திட்டு போய் ஹமாஸ் கிட்ட விற்றாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து இப்போ அப்பாவிகளாக மாறிட்டாங்க. சொல்லுங்கய்யா, அடிச்சு விடுங்க. My answer is, for Allah to make the Palestinians win this war is very easy. Kun fayakun. He can do it in seconds. குன் ஃபயக்குன், அருமையான வார்த்தை, குன் ஃபயக்குன், வெரி ஈஸி. ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் புண்ணிய வார்த்தைகள், இதெல்லாம் வந்து நம்ம மறக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும். In minutes, in days, in weeks, very easy. Kun fayakun. குன் ஃபயக்குன். ஆமாம் ஆமாம். But I started my talk by quoting a verse from the glorious Quran, from Surah Al-Imran. இப்போ தான் இவர் ஸ்டார்ட் பண்ணுறாப்புல இவருடைய டாக்கை, இவருடைய சிந்தனையை, இவருடைய பதிலை இவர் கொடுக்குறாப்புல. எல்லாம் கேளுங்க, தெளிவாக கேளுங்க, சொல்லுவாப்புல. ஐயா சொல்லுங்கய்யா. Chapter number 3, verse number 54, which says, Makaru makarallahu wallahu khairul makirin. They planned and plotted. யார் பிளாட்டடு? ஏன்னா அதாவது யூதை வந்து திட்டம் போட்டானா 75 வருஷமா. அவன் தான் இஸ்ரேலுக்கு கீழே சுரங்கம் தோண்டியிருக்கான் 75 வருஷமா. அவன் தானே ஆயுதங்களை எல்லாம் பதுக்கி வச்சிருக்கான். அவன் தானே பயங்கரவாத இயக்கங்கள், தீவிரவாத இயக்கங்களை எல்லாம் கொண்டு வந்து வச்சு எப்படா இந்த பாலஸ்தீனியர்களை கொல்லுவோன்னு காத்துக்கிட்டு இருந்திருக்கான். எப்படி இவங்க ஸ்பீச்சை கொண்டு போறாங்க பாருங்க. சொல்லுங்க. They planned and plotted. Allah. அதான் இஸ்ரேல் வந்து பிளாட்டடா செஞ்சாங்கன்னா அதை தான் இவர் சொல்ல வராப்புல. அந்த வசனத்தை எதுக்கு கோட் பண்றாப்புல அப்படின்னா இஸ்ரேவேலை அப்படி சொல்றாப்புல. சொல்லுங்க. Allah too planned. Allah is the அல்லாவும் திட்டம் போட்டிருக்காப்புலையா, best of planners. இதுதான் இங்கே தான் பச்சை போய். ஏன்னு கேட்டால் குரானில் அப்படி கிடையாது. குரானில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, அல்லாஹ் வஞ்சகர்களுக்கெல்லாம் வஞ்சகன், சூழ்ச்சிக்காரர்களுக்கெல்லாம் சூழ்ச்சிக்காரன். அதனால தான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, என்னையா இங்கே வஞ்சகன் எழுதியிருக்கேன், சூழ்ச்சிக்காரன் எழுதியிருக்கேன், அல்லாஹ் அன்பானவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட கிடையாது. ஆனால் அல்லாஹ் சூழ்ச்சிக்காரனுக்கெல்லாம் சூழ்ச்சிக்காரன், வஞ்சகர்களுக்கெல்லாம் வஞ்சகன் அப்படின்னு எழுதியிருக்கே அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னு பயந்துக்கிட்டு இதை ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது இப்படி தான் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி? பிளான், அல்லாஹ் பிளான்டு, அதான் பெஸ்ட்டு. அதான் எப்படியாவது அல்லாஹ் வந்து ஒரு நல்ல கடவுளாக காமிக்கணும். சொல்லுங்கய்யா. ஆரம்பமே குரானை காமிக்கும் போதே பச்சை போய் தான் சொல்லியிருக்காப்புல. அங்கே எழுதியிருக்கிறது சூழ்ச்சிக்காரன், வஞ்சகன். ஆனால் இவர் சொல்றது பிளானர். அடாடாடா. Wallahu khairul makirin. Allah is the best of planners. We with a human logic may not understand what is Allah's plan. அப்பதான் ஓப்பன சொல்லிட்டாப்புல, நமக்கெல்லாம் ஒன்றும் புரியாது, இதெல்லாம் இங்கே புரியாது, சுவனபதிக்கு போனால் தான் இதெல்லாம் புரியும் அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லிட்டாப்புல. ஏன்னு கேட்டால் முதல்ல ரகசியமாக சொல்லிடுறது இதை. சொல்லுங்கய்யா. But those who have faith in Allah, they know whatever Allah does is the best. அதான் ஈமான் வச்சாங்க, ஈமான் வச்சு ஈமான் வைங்கன்னு சொல்லியே ஒரு வழி ஆயிட்டாங்க. எது மேலே ஈமான் வைக்கணும், எதில் வைக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு காமன் சென்ஸ் இல்லாமல். அதனால தான் இவர் சொல்கிறாப்புல, யாரெல்லாம் யாருக்கிட்ட ஈமான் இருக்கோ அவங்க வந்து இந்த மாதிரியெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க. அல்லாஹ் வந்து ஒரு பிளான் வச்சுருக்கான், அல்லாஹ் வந்து பெஸ்ட் பிளான் வச்சுருக்கான் அப்படின்னு நம்புவாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. You and I with unlimited knowledge would think, okay, if the Israelis have killed thousands of people, why doesn't Allah win the war? And Allah has done that. Allah has given the example in the Quran previously when Abraham came to destroy the Kaaba in Makkah. ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றாப்ல. சொல்லுங்கயா. You know Surah Fil, chapter number 105. He came to destroy with an army of elephants. Alam tara kayfa fa'ala rabbuka bi ashabil fil alam yaj'al kaydahum fi tadlil wa arsala tayran ababil tarmihim bi jaratin min sijil faj'alhum khasfin maqul. சரிங்க, என்னமோ சொல்றீங்க. Allah subhanahu, an army of elephants charging. They want to destroy the Kaaba. Allah sent birds with stones. அதான் அதாவது அப்ரஹா அப்படிங்கிற ஒரு ஆளாம். அந்த ஆள் வந்து என்ன செஞ்சாராம், அந்த காபாவை இடிக்கிறதுக்காக வந்தாராம். யாரை கூட்டிகிட்டு வந்தாரா? யானைகளை கூட்டிகிட்டு வந்தாராம். யானை படைகள்லாம் பெரிய பெரிய யானைகள், அந்த காலத்தில் இருக்கிற பெரிய பெரிய ராட்சச யானைகளை எல்லாம் கூட்டிகிட்டு வந்தாராம். எதுக்கு அப்படின்னா இந்த காபாவை இடிக்கிறதுக்காக. அந்த நேரம் அல்லாஹ் பார்த்தாராம், என் காபாவை இடிக்க பார்க்குற அப்படின்னு சொல்லி பறவைகளுக்கெல்லாம் அந்த குருவி, கொக்கு, மைனா, கிளி இதுகளுக்கெல்லாம் வந்து கட்டளை கொடுத்தாராம், போய் நீங்கள் யுத்தம் செய்யுங்க அப்படின்னு. அப்போ அந்த குருவி, கொக்கு, மைனாலாம் என்ன செஞ்சோம், நேராக போய் பெரிய மலைகளில் போய் பெரிய பெரிய பாறைகளை தூக்கிட்டு வந்து, பெரிய பெரிய பாறை வாயில் தூக்கிட்டு வந்துச்சா கையில் தூக்கிட்டு வந்துச்சான்னு தெரில, தூக்கிட்டு வந்து யானை மேலே போட்டுச்சான். யானைகள்லாம் அந்த பெரிய பெரிய பாறைகள் அது மேலே விழுந்ததுமே நசுங்கி செத்து போச்சான். அதுதான் பறவைகளை வச்சு கூட அல்லாஹ் வந்து யுத்தம் செஞ்சு காபாவை காப்பாற்றினாப்லையாம். என்னையா இது இப்படி அதிசயமான காரியத்தை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். இது எங்கள் கண்மணி நாயகம் பிறந்த வருஷம் இது சம்பவம் நடந்துச்சியா அப்படின்னாங்க.
ஏதாவது வரலாற்று ப்ரூஃப் இருக்கா? என்கிட்ட வரலாற்று ஆசிரியர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்களே. அவங்ககிட்ட கேட்டேன், ஐயா வரலாற்று எதுவும் ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு. இது விஷயம் அதெல்லாம் கிடையாது, அது ஸ்காலர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, அதை தான் நாங்கள் நம்புகிறோம் அப்படிங்கிறாங்க. சரி, நல்ல விஷயம் தான், தப்பு இல்லை. ஆனால் இது வந்து புதுசாக இருக்குது. நம்ம கேட்டதுலேயே இது புதுசாக இருக்குது. குருவி கொக்கு மைனாலாம் போய் பாறைகளை எல்லாம் தூக்கிட்டு வந்து யானைகள் மேலே போட்டு யானைகளை கொன்ன கதை, அருமையான கதை. சொல்லுங்கய்யா. வெரி ஈஸி. அதான் ஈஸி, வெரி ஈஸி. என்னமோ சொன்னார், அது புண்ணிய வார்த்தை குமோ என்னமோ சொன்னார், மறந்து விட்டேன் அதுக்குள்ளே. அதான் ஞாபகம் வச்சுக்கணும் இதெல்லாம். So, what are these Israelites? Who is Netanyahu? Nothing. நெத்தன்யாஹு என்ன, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பறவைகள்லாம் வந்து இப்போ அல்லாஹ் சொன்னார்னா பெரிய பெரிய பாறைகளை தூக்கிட்டு வந்து நெத்தன்யாஹு மேலே போட்டு சூடுமதிக்கு அனுப்பிடுறான் அவரை. ஆனால் என்னமோ அல்லாஹ் செய்யாமல் இருக்கிறாப்புல, ஏன் செய்ய மாட்டேங்கிறாப்புல அப்படின்னு சொல்கிறாப்புல. சொல்லுங்க. Allah has a plan. So we can try to understand. அல்லாஹ் வேற ஒரு பிளான் வச்சிருக்கிறாராம். அந்த பிளான் இவர் சொல்ல போறாப்புல, தயவு செஞ்சு கேளுங்க என்ன பிளான் அல்லாஹ் வச்சிருக்காப்புல அப்படின்னு சொல்லுவாப்புல. சொல்லுங்கய்யா. It's difficult. அந்த பிளான் எல்லாம் நம்ம அறிஞ்சிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டா. Faith in Allah, we try to understand what is Allah's plan. அதான் பாலஸ்தீனிய பெண்கள் என்னமோ சொல்றாங்களாம். ஐயா என்னையா சொல்றாங்க? சொல்லுங்கய்யா. Oh Allah, my son has been killed. ஏ அல்லாஹ், என் பிள்ளைகள்லாம் செத்து போயிருச்சாலாம். 15-year-old, 20-year-old. 10 வயசு 15 வயசு 20 வயசு பிள்ளைகள்லாம் செத்து போயிருச்சாலாம். 20 வயசு பிள்ளைகள்லாம் செத்து போயிருச்சான். அப்போ இந்த மாதிரி குறைஞ்சபட்சம் 40 வயசு இருக்கும். If you would have given me more children, I would love to sacrifice all my children in your cause. அருமையான விசுவாசம், நம்பிக்கை. அதாவது அல்லாஹ் 20 வயசு பையெல்லாம் செத்து போயிட்டான்ல, இப்போ இனிமேல் எனக்கு குழந்தைங்க இல்லை, நீ வந்து எனக்கு குழந்தை கொடு. ஏன்னு கேட்டால் நான் இன்னும் அவங்கள பலி கொடுக்கணும், இன்னும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், இன்னும் சாகடிக்கணும். யூதே வந்து எங்களை போக சொன்னான் இந்த இடத்த விட்டு, நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அவன் வந்து ஹமாஸ் வேலை ஏவுகணையை விட்டான், நாங்கள் தான் பக்கத்தில் தான் இருந்தோம். அந்த ஏவுகணை எங்கள் மேலேயும் விழுந்துருச்சு. ஆனால் நான் தப்பிச்சுட்டேன், என் குழந்தைங்கள்லாம் செத்து போயிடுச்சுங்க, உடம்பெல்லாம் செதறி போச்சு. அல்ல என்ன செய்யறது? அல்ல அந்த மூட்டை முடிச்சா கட்டிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அதை பற்றி ஒரு கவலையும் இல்லை. அல்ல இன்னும் எனக்கு குழந்தை கொடு, அல்ல நான் இன்னும் பலி கொடுப்பேன். இந்த அரேபியர்கள் எப்போ தங்களை பாலஸ்தீனியர்கள்னு சொல்ல ஆரம்பித்தாங்களோ அப்போவே 4000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பாலஸ்தீனிய ஆவி இவங்களை பிடிச்சிருச்சு. ஏன்னு கேட்டால் அந்த பாலஸ்தீனியர்கள் தான் இவங்க எப்போவுமே இந்த மோலேக்கு பாலு அப்படிங்கிற என்னென்னமோ கடவுள்கள்லாம் அவங்க வச்சுருந்தாங்க. அதுகளுக்கு வந்து இவங்க முதலாக வருஷம் என்ன செய்வாங்கன்னா குழந்தைகளை பலி கொடுப்பாங்க. அதே ஆவி தான் இப்போ தங்களை பாலஸ்தீனியர்களும் தங்களை சொல்லிக் கொள்ளுகிறவங்கள்ட்ட அப்படியே இருக்குது. அவங்களும் அதை தானே செய்கிறாங்க. இப்போ அந்த காலத்தில் அவங்க வந்து இந்த பலிபீடத்தில் வச்சு எரிப்பாங்க, கொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து எங்கே ஏவுகணை விழுக்குதோ, எங்கே பீரங்கி இருக்குதோ அங்கே போய் இருந்து ஹமாஸை சுற்றி இருந்துக்கிட்டு அவங்க சாகும்பொழுது தாங்களும் செத்துக்கிறாங்க. என்னையா அப்படின்னா அல்லாவுக்காக நாங்கள் வந்து பலியாகிறோம். அல்லாவுக்காக தான், அல்லாஹ்வுக்காக, லேண்டுக்காக, மண்ணுக்காக, மண்ணாங்கட்டிக்காக. இன்னும் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் இந்த பெண்கள் கேட்குறாங்களா, ஏன் அல்லாஹ் இன்னும் குழந்தை கொடு. அல்லா 10 வயசு குழந்தையும் செத்து போச்சான், 15 வயசு குழந்தையும் செத்து போச்சான், 20 வயசு குழந்தைகளும் செத்து போச்சான். 20 வயசுனா பசங்க, வாலிப பசங்களாம் செத்து போயிட்டாங்களாம். இப்போ உங்களுக்கு குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை கொடு அல்லா. எதுக்கு? இன்னும் நான் பலி கொடுக்கணும் அல்லா. சார் என்ன ஒரு புண்ணிய சிந்தனை உள்ள புண்ணிய மதத்தில் இந்த புண்ணியவதிகள் இருக்கிறாங்க. அது வேற கையை வேற காட்டி சொல்கிறாப்புல, கையை வேற காட்டுறாப்புல. The non-Muslims are wondering what type of religion is this. அப்போ கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? என்னடா இப்படி கேவலமாக இருக்கீங்க, ஏன்டா இப்படி இருக்கீங்க? ஏன்டா ஒரு இடத்துல யுத்தம் நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த இடத்த விட்டு போகத்தான் பிள்ளைகளை பாதுகாக்கணும். ஐயோ எதுவும் நடந்துருமே, காயப்பட்டுருமே, செத்து போயிருங்கன்னு கூட இல்லை, காயப்பட்டுருமே அப்படின்னு பயந்துட்டு குழந்தைகளை தூக்கிட்டு ஓடுவாங்க. இவங்க என்னடானா எங்கே ஏவுகணை விழுதோ அவங்களுக்கு தெரியுமா, இங்கே தான் ஏவுகணை, என்கிட்ட ஹமாஸ் எங்கே இருக்கானோ அங்கே தான் இவங்க இருப்பாங்களாம். சொல்லுங்கயா. It was against the logic that கட் பண்ணிவிட்டாங்க. அதான் இட் வாஸ் எகெயின்ஸ்ட் த லாஜிக். ஆனால் அதுக்குள்ளே கட் பண்ணிட்டாங்க. என்னமோ சொல்ல வந்திருக்காப்புல, அது சொன்ன பிரச்சனை ஆகும்னு நீங்கள் கட் பண்ணிவிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் இந்த நம்பிக்கையை, இந்த விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாங்களாம், அதிசயப்படுறாங்களாம் கிறிஸ்தவர்கள்லாம். they don't want to go away. அதான் அந்த பெண்கள்லாம் போக மாட்டேங்கிறாங்களாம். ஏன் போக மாட்டேங்கிறாங்க? You can see that if they stay in that area they'll be killed tomorrow or day after tomorrow. They say no, this is our land. அதான் அவங்க சொல்கிறாங்களாம், இது எங்கள் லேண்டு, நாளைக்கு நாளை கழிச்சு இங்கே ஏவுகணை விடுவான். ஏன்னு கேட்டால் இங்கே ஹமாஸ் பயங்கரவாதிகள் தான் இருக்கிறாங்க, அவங்கள சுற்றி தான் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு தெரியும் நாளைக்கோ நாளை கழிச்சோ ஏவுகணை வரும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். எங்கள் பிள்ளைகளெல்லாம் அங்கே தான் நாங்கள் விளையாட வச்சுக்கிட்டு இருக்கோம்.
அப்போ தானே அவங்க வந்து ஏவுகணை ஹமாஸ் மேலே ஏவுகணை விழும்போது இந்த குழந்தைகளும் சாவாங்க. அப்போ நாங்கள் அல்லாஹ்கிட்ட சொல்லுவோம், ஏன் அல்லா என் குழந்தையெல்லாம் செத்து போயிட்டான், அல்லா உடம்பெல்லாம் செதறி கிடக்க, அல்லா எனக்கு இன்னொரு குழந்தை கொடு, அல்லா எதுக்கு உனக்கு நான் இன்னும் பலி கொடுப்பேன், அல்லா. அப்போ குழந்தைகளை பலி கொடுக்கறதுல இந்த பெண்களுக்கு அலாதி பிரியம். எப்படி பிரெயின் வாஷ் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்பேற்பட்ட புண்ணியவான்கள்லாம் இந்த ஆளே இப்படி இருக்கான் அப்படின்னா அப்போ யோசிச்சு பாருங்க மற்ற புண்ணியவான்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு. கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் சொல்கிறான் பாருங்க. இன்னும் கொஞ்சம் நாளைக்கோ நாளை கழிச்சா அவங்கெல்லாம் செத்து போயிடுவாங்கன்னு தெரியுமா, ஆனால் போக மாட்டேங்கிறாங்களாம். அது வந்து இக்குமாவா என்ன ஈமானா, அல்லாவுக்காக குழந்தைகளை பலி கொடுத்ததுக்காக அந்த பெண்கள்லாம் அங்கே இருக்கிறாங்களாம். இருக்கட்டும். And they're thanking God. அதான் அல்லாவுக்கு நன்றி சொல்கிறாங்களா, நன்றி அல்லா. அப்புறம் எதுக்கு கத்துறாங்க கதறாங்க, ஐயோ குழந்தைகளை கொண்டு விட்டானே ஜனத்தரி, எதுக்கு கத்துறீங்க கதறீங்க ஏன்னு கேட்டால் நீங்களும் போக மாட்டீங்க. அவன் நாளைக்கோ நாளை கழிச்சா ஏவுகணை விடுவான்னு தெரியும். அங்கே விடுவான்னு தெரிஞ்சும் 10 வயசு குழந்தைகளை 15 வயசு பிள்ளைகளையெல்லாம் அங்கே தான் விளையாட விடுறீங்க. அப்புறம் அவன் ஹமாஸ் மேலே டைரெக்டாக ஏவுகணை விடுவான், இந்த குழந்தைங்க அநியாயமாக சாவாங்க அப்படின்னு தெரிஞ்சும் எதுக்கு அங்கே இருக்கிறீங்க? இப்போ பலி கொடுக்குற மென்டாலிட்டியை பாருங்கள். தன்னைத்தானே பலி தன்னுடைய குழந்தைகளை பலி கொடுக்குற அந்த ஒரு கேவலமான ஒரு மனநிலை. இது ஒரு பரிதாபமான பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அல்லாஹ் வந்து அதை கொடுப்பான், இதை கொடுப்பான், உன்னதமான இடத்த கொடுப்பான், 72 கண்ணி கொடுப்பான், இப்படி ஏமாற்றி வச்சுருக்காங்க. இந்த பெண்களையும் அப்படி கட்டிலம் காலையில் கொடுப்பான்னு ஏமாற்றி வச்சுருக்காங்க. அதுவும் அதிசயமான, அதை குறித்து நம்ம பார்ப்போம். சொல்லுங்கய்யா. If we agree with statistics that 58,765 Palestinians have been killed today, you multiply it by 2 also no problem. Do you know, in the span of 1 year, 9 months, multiple times more numbers of people that have been killed, multiple times more number of non-Muslims have accepted Islam. அப்படி போட்டு சக்க இவங்க எதில் சந்தோஷப்படுறாங்களாம், அதாவது 58,000 60,000 பேர் செத்து போயிட்டாங்களாம். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அதை விட அதிகமான பேர் இந்த காசாவில் நடக்கிற இந்த யுத்தத்தை பார்த்து அல்லாஹ் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தை தழுவி இருக்கிறாங்களாம். எத்தனை பேர் தழுவி இருக்கிறாங்க சொல்லுங்கய்யா? Not in hundreds, not in thousands. 100 பேர் 200 பேர் 1000 பேர்லாம் கிடையாது. Tens of thousands. டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ்லாம் கிட்டத்தட்ட கோடி வருமே. அப்போ கோடிக்கணக்கான பேர் வந்து இஸ்லாத்தை தழுவிட்டாங்களாம். I'm not talking about the normal non-Muslim that are being converted every day throughout the world. அடையப்பா த்ரூ அவுட் த வேர்ல்டு எப்போவுமே நார்மலாகவே எல்லாமே இஸ்லாத்தை புண்ணிய மதத்தில் சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்களா நார்மலாகவே. ஆனால் don't count them. Only those people who have accepted Islam after seeing the atrocities in Gaza. அப்போ 1000 கோடிக்கணக்கான பேர் வந்து காசாவில் நடக்கிற இந்த யுத்தத்தை பார்த்து, காசா மக்களுடைய ஈமானை பார்த்து, அல்லா இன்னும் எனக்கு குழந்தை கொடு, அல்லா 15 பெற்றிருந்தேன், அல்லா எல்லாம் செத்து போயிட்டாங்க, அல்லா இன்னும் எனக்கு குழந்தை கொடு, நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். யூதே வந்து கத்துறான், இங்கே போங்க போங்க போங்கன்னு சொல்கிறான், நான் போக மாட்டேன், இது என் லேண்டு, நான் இங்கே தான் இருப்பேன், செத்தாலும் இங்கே தான் சாவேன், இங்கே யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு, ஹமாஸ் தான் எனக்கு பின்னாடி ஹமாஸ் தான் இருக்கிறாங்க, நீ குழந்தை கொடுத்தனா நான் பலி கொடுப்பேன் அப்படின்னு அங்கேயே இருக்கிறத பார்த்து அந்த நம்பிக்கையை, அந்த ஈமான, அந்த விசுவாசத்தை பார்த்து உலகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் நான் முஸ்லிம்ஸ் எல்லாம் அப்படியே பாதிக்கப்பட்டாங்களாம், அஃபெக்ட் ஆகிட்டாங்களாம், இம்பாக்ட் பண்ணப்பட்டாங்களாம். அப்படியே அந்த என்ன சொல்கிறது, அந்த விசுவாசத்தை, அந்த நம்பிக்கையை பார்த்து ஆச்சரியப்பட்டு அதிசயப்பட்டு இந்த இஸ்லாத்தை தழுவிட்டாங்களாம். கோடிக்கணக்கான பேர், டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புளாம். அப்புறம் எதுக்கு காசாவில் உள்ளவங்களெல்லாம் சாகுறாங்கன்னு அழுதுகிட்டு இருக்கீங்க உலகம் ஃபுல்லாக? அவங்க சாகுறதுனால தானே ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் புண்ணிய மதத்துக்குள்ளே வராங்க. அப்போ சந்தோஷப்பட வேண்டியதானே? எங்கே பார்த்தாலும் பாருங்க குழந்தை அழுகுது, அது அழுகுது, இது அழுகுதுன்னு போட்டோ காட்டி பாட்டு பாடி வீடியோவில் எல்லா சேனல்லையும் சரி யூடியூப் சேனல்கள்லையும் வந்து இஸ்ரேலை சபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எதுக்குடா சபிக்கிறீங்க? உங்களுக்கு தான் வந்து இந்த இவ சொல்லிட்டாப்ல, சாக்கிர் நாய்க்கு சொல்லிட்டாப்லையே, இந்த காசாவில் நடக்கிற இந்த விஷயத்தை பார்த்து உலகம் முழுவதும் இதுதான் அல்லாஹ்வுடைய பிளானா. பார்த்தீங்களா அல்லாஹ்வுடைய பிளான் எப்படிப்பட்ட பிளான்னா, இப்படி இந்த மாதிரியான விசுவாசத்தை இந்த பெண்கள் காமிக்கணும். எது? குழந்தைகளை பலி கொடுக்குற விசுவாசத்தை, நம்பிக்கையை காமிக்கணும். அதை வச்சு உலகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் நான் முஸ்லிம்ஸ் எல்லாமே என்ன செய்யணும் அப்படின்னா புண்ணிய மதத்துக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய பிளானா. அப்போ அல்லாஹ்வுடைய பிளான் தானே நடக்குது. அப்புறம் எதுக்கு குழந்தை சாகுது, அது சாகுது, இது சாகுதுன்னு போட்டோ போட்டு பாட்டு பாடிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சந்தோஷப்பட வேண்டியதானே? அதுதானே நியாயம்.
அந்த பெண்களுக்கெல்லாம் செலவு வைங்க, செலவு வச்சு பாருங்கள் 15 பிள்ளைய பெற்றுச்சு, இன்னமும் வந்து இப்போ அல்லாஹ்கிட்ட துவா கேட்டுக்கிட்டு இருக்கு, இன்னும் பிள்ளைய கொடு, பலி கொடுக்கணும். ஏன்னா பலி கொடுக்காம அவங்களால இருக்க முடியாது. அதுக்காகத்தான் அவங்க வந்து பிறந்தாங்க, அதுக்காகத்தான் கல்யாணம் பண்ணாங்க, பிள்ளைகளை அதுக்காகத்தான் பலி கொடுக்கறதுக்காக பெற்றாங்க. அதெல்லாம் ஹமாஸ், ஹூதி, ஹெசபுல்லா அப்படிங்கிற புண்ணிய இயக்கங்களெல்லாம் அவங்க இருக்காங்க. அது போக இன்னும் பத்தாது, அல்லாஹ் செத்து போயிட்டாங்க எல்லாரும், எனக்கு வேற பலி கொடுக்கறதுக்கு வேற யாரும் இல்லை, இன்னும் குழந்தைய கொடுன்னு கேட்குறாங்களாம். அந்த ஈமானை பார்த்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நான் முஸ்லிம்லாம் அல்லாஹ்கிட்ட வராங்களாம். சந்தோஷமான விஷயம் தானே. அப்போ நடக்கிற இந்த யுத்தத்தை எல்லாம் பார்த்து சந்தோஷப்படணும். அல்லாஹ்வுக்காக கோடிக்கணக்கான பேர் இஸ்லாத்தை தழுவிக்கிட்டு இருக்காங்க. According to a head of a European Islamic organization, he says in a few months 20,000 Europeans accepted Islam only because of Gaza. அடாடா, அப்போ அதாவது ஐரோப்பிய கண்ட்ரிலாம் அப்போ 100 பேர் இருந்தாங்கன்னா 20 பேர் தழுவிட்டாங்களாம். எதை? இஸ்லாத்தை தழுவிட்டாங்களாம். அப்போ ஐரோப்பிய கண்ட்ரியில் ஒரு 100 கோடி இருந்தாங்கன்னா அப்போ 20 கோடி பேர் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறாங்களாம். சந்தோஷமான விஷயத்தை கொண்டாட வேண்டியதானே.